அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரேட்ஸ் ஃப்ரீடம் கிளப் டிஎஃப்சி பைனரி ட்ரேடர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கான கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றியும் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றியும், ஸோ மார்க்கெட்டில் எந்தெந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றியும், ஸோ எந்த மாதிரி டைமில் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும், ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ, நீங்கள் இந்த மாதிரி எந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் ஸோ உள்ள கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து சிவப்பு, பச்சை இந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 கலர்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் பச்சை நிறம் அப்படின்றது பையர்ஸை குறிக்குது, சிவப்பு நிறம் அப்படின்றது செல்லர்ஸை குறிக்குது. ஸோ பச்சை நிற கேண்டில் உருவாகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சிவப்பு நிற கேண்டில் உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ரேட் அப்படின்றது நடக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு க்ரீன் கேண்டில் உருவாகிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து கீழேருந்து மேல் நோக்கி போகும். அதாவது ப்ரைஸ் வந்து 0லேருந்து அந்த மேலே அப்பில் போகும். அதாவது 1 2 3 4 5 அப்படி மாதிரி மேலே போகும். அதே செல் கேண்டில் உருவாகிறதுக்கு ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வரும். இப்போ 10 9 8 7 6 அந்த மாதிரி கீழே வரும். அதாவது சிம்பிளாக சொன்னால், கீழேருந்து மேல் நோக்கி போனால் அது பை கேண்டில், மேலேருந்து கீழ் நோக்கி வந்தால் இது செல் கேண்டில் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் இருக்குது, அதே மாதிரி ஹை லோ இருக்குது. இந்த ஹை லோ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனான இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் வந்துச்சு அப்படின்றத இங்கே இந்த ஹை லோ குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து போயிட்டு வந்த பாதை அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு போயிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு, இந்த அளவுக்கு போயிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு அப்படின்றது குறிக்கிறது தான் இந்த ஹை லோ. ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் அப்படின்றது இந்த கேண்டிலோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறதுல ஓப்பன்லேருந்து க்ளோஸ் வரைக்கும் இருக்கிறது அந்த கேண்டிலோட பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஹை லோ அப்படின்றது வந்து கேண்டில் ட்ராவல் பண்ண பாதை, ட்ராவல் பண்ண இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரம் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த விக் அப்படின்றது சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கேண்டிலுக்கு பாடி, விக் அப்படின்ற 2 பார்ட் இருக்குது. ஸோ இந்த நான் இப்போ சொன்னது தான் கீழேருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கொடுத்து மேலே கொண்டு போனால் அது பையர்ஸ் கேண்டில், மேலேருந்து கீழ் நோக்கி ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்தால் அது வந்து செல்லர்ஸ் கேண்டில் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் அதோட சைஸை பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த்து சொல்லுவாங்க. ஸோ முழுசாக இருக்கிற மார்பஸ் கேண்டில் சொல்லுவாங்க, ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க, புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, டோஜ் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் இந்த மாதிரி நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அதோட சைஸை பொறுத்து, பாடியோட சைஸும் விக்கோட சைஸும் பொறுத்து அது எந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்குது அப்படின்றத கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்ஸ் இங்கே எடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டிலோட பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது புல்லிஷ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, பேரிஷ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. புல்லிஷ் பேட்டர்னில் சில உதாரணம் பார்த்திங்கன்னா புல்லிஷ் இன்கல்ஃபிங்கு, அப்புறம் மார்னிங் ஸ்டாரு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ பேரிஸில் பார்த்திங்கன்னா பேரிஷ் இன்கல்ஃபிங்கு, ஈவினிங் ஸ்டாரு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் இங்கே ட்ரெண்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக எப்போவுமே நம்ம ட்ரெண்டோட போகும்போது தான் நம்ம இங்கே வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ட்ரெண்ட் இஸ் யுவர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 3 வகையான ட்ரெண்ட் இருக்குது. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட் வைஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே போகும். அதாவது கீழேருந்து மேல் நோக்கி போகும். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது மேலேருந்து கீழ் நோக்கி வரும். லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ இந்த மாதிரி ஃபார்மேஷனில் கீழ் நோக்கி வரும். ஓகேங்களா? சைட்வேஸ் அப்படின்றது ஜிக்ஸாக்காக மேலே கீழே ஒரே மாதிரி ஈவனாக போயிட்டுருக்கும். ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பை ட்ரேடு தான் ப்ளேஸ் பண்ணணும். அப்படின்னா கரெக்டான ப்ளேஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் ட்ரேட் தான் எடுக்கணும். ஸோ கரெக்டான ஒரு ப்ளேஸில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம செல் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரேஞ்சிங்கில் போயிட்டுருக்கும். ஸோ சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நடுவில் ஓடிட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டில் வந்து ஒரு பை ட்ரேடும், ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து இங்கே பை ட்ரேடிங்கில் முக்கியமானது இந்த நியூட்ரல் கேண்டில்ஸ் சொல்லுவாங்க. பொதுவாகவே நியூட்ரல் கேண்டில்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து ட்ரேட் எடுக்கிறத
கொஞ்சம் நிறுத்துவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் இந்த நியூட்ரல் கேண்டில் வச்சு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் பிகினராக இருக்கவங்க இந்த நியூட்ரல் கேண்டில் பார்த்தாவே ட்ரேடை அவாய்ட் பண்ணணும், அடுத்து வர ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நியூட்ரல் கேண்டில் எந்தெந்த மாதிரி இருக்குது, ஸ்பின்னிங் டாப் இருக்குது, டோஜ் கேண்டில் இருக்குது, மார்போஸ் கேண்டில் இருக்குது. இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதே ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். 2 பேரும் ஈக்குவலாக பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக சண்டை போடுறதுனால மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற சூழலில் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கேண்டிலை பற்றி. அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் இந்த கியோடெக்ஸ் மார்க்கெட் எப்படி நம்ம உள்ள செட்டிங்ஸ்லாம் பேசிக்கான செட்டிங்ஸ்லாம் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அட்வான்ஸ் சிக்னல்ஸ். ஸோ அந்த சிக்னல்ஸ் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அந்த சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் இந்த கியோடெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய விஐபி குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 10 to 20 விஐபி அதாவது அட்வான்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த அட்வான்ஸ் சிக்னல் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ பிகினராக வர்றவங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சிருந்தால் கூட போதும். என்னோடய சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் டெய்லியும் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 5000 10,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்ம அந்த குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.